இந்தியா மீதான பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் முயற்சியானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை நீங்க சொல்லலாம். பாகிஸ்தானில் பகுதியிலிருந்து வந்த ட்ரோன்களை இந்தியாவுடைய S-400 மற்றும் ஆகாஷ் வான் தடுப்பு அமைப்புகள் தாக்கி அழித்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவினுடைய எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய நகரங்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தான் நாட்டினுடைய ட்ரோன்களை நடுவானிலேயே இந்தியா வழிமறித்து தாக்கி அழித்தொழிப்பு செய்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல எல்லையோரங்களில் பாகிஸ்தானுடைய ராணுவம் தொடர்ந்து இந்தியாவுடைய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக முற்பட்டு வராங்க. இன்றைய தினம் விடுவதற்கு முன்பாகவே 15 இடங்களில் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமிடல் செய்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருந்தது. அந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக நடுவானிலேயே தாக்கி இந்தியாவுடைய வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு வெற்றியாக முடித்திருந்த நிலையில தற்பொழுது ஜம்முவின் எல்லையோர பகுதியான ஆர்எஸ்புரா உள்ளிட்ட 3 இடங்களில் இந்த தாக்குதலுக்கு முயற்சி நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சியும் இந்தியா வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கின்ற இந்த காட்சிகள் என்பது அந்த ட்ரோன்கள் வானில் பறந்து வரக்கூடிய காட்சிகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அதிநவீன ட்ரோன்கள், அதே போன்று பாகிஸ்தானும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேக செல்கிறதோ அதை விட கூடுதல் வேகத்தில் சென்று அதனை தடுக்கக்கூடிய அளவுல இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறது. இந்த சூழல்ல அவர்கள் அனுப்பக்கூடிய இந்த ட்ரோன்களை வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறார்கள். மேலும் இந்த எல்லையோர மாநிலங்கள்ல இரவு நேரங்கள்ல குறிப்பாக காலை 5 மணி வரை, இரவு மாலையிலிருந்து காலை 5 மணி வரையிலுமான நேரத்துக்குள்ளாக வெளிச்சமில்லாது மின்சாரங்களை துண்டிக்க வேண்டும் எனவும் ஒளி விளக்குகள் எதையும் ஏற்ற வேண்டாம் எனவும் இந்திய அரசின் சார்பில் அந்தந்த மாநில அரசின் மூலமாக சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது, அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் வெளியும் தெரியக்கூடிய பகுதிகள் எந்த கட்டணம் என்பதை எனக்கு அறிந்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதனால இது போன்ற ஒரு முன்னெச்சரிக்கையை ஏற்கனவே இந்திய அரசு தயார் நிலையில் அந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தது. இந்த சூழலில் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வான் தாக்குதலை வெற்றிகரமாக இந்தியாவினுடைய S-400 என சொல்லக்கூடிய வான் தாக்குதல் பாதுகாப்பு தடுப்பு மையமும் அதே போன்று ஆகாஷ் என சொல்லக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பும் வெற்றிகரமாக தடுத்து நடுவானே அதை முறியடித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலைகளிலும் இந்தியாவை சீண்டக்கூடிய வேலைகளிலும் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்திய அமைதியை விரும்பக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இந்தியாவுடைய அப்பாவி மக்களை அச்சுறுத்துவது, எல்லை தாண்டி வந்து பயங்கரவாதத்தை மேற்கொள்வது, கடந்த 30 ஆண்டுகளாக பயங்கரவாதத்திற்கு ஊக்குவித்து பயங்கரவாதிகளை தன் நாட்டில் அடக்கடம் கொடுத்து வளர்த்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த தற்போது நடக்கக்கூடிய இந்த போர் பதற்றமான சூழல்களுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு தார்மீக அடிப்படையில் அவர்களுக்கு பொறுப்பேற்று அவர்கள் இதுபோல் மீண்டும் அந்த போர் பதற்றமான சூழல்களை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் இந்திய அரசு கேட்டதுக்கு பிறகும் கூட அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். நிச்சயம் இதற்கான பதிலடிகளை இந்திய அரசு கொடுக்கும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வான் தாக்குதலை பொறுத்தவரை ஏற்கனவே அவர் கொடுத்ததற்காக பாகிஸ்தானுடைய 9 நகரங்களில் 25க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாக இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த சூழலை தற்போது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு பதில் இருக்குமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.